இந்த ஆடி வெள்ளிக்கு சுவையான தேங்காய்பால் பாயசம் எப்படி வச்சிடலான்னு பார்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்து 2 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருங்க. அதே போல் ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி முதல் பாலை எடுத்து வச்சுடுங்க. 2வது பால் எடுக்கச்சுமே நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் போட்டு தண்ணி விட்டு 2 ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து 2வது பால் எடுத்து வச்சுடுங்க. அதே போல் 3வது பாலையும் நல்லா அரைச்சி எடுத்து 2வது பாலும் 3வது பாலும் சேர்ந்து வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2வது பால் 3வது பால் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த மாவு வெந்து வரணும். நம்ம பச்சரிசி போட்டிருந்தோம்ல, அந்த மாவு நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்து வந்தோடனே 1/4 கப்பு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நாட்டு சக்கரை பதில் வெல்லமும் போடலாம். போட்டு நல்லா கலந்து விடணும். பச்சை வாசனை போகணும். வெல்லம் பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்ச முதல் பாலையும் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்கக்கூடாது. இப்போ ஒரு சின்ன கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா வறுத்து இந்த பாயசத்தில் விட்டுருங்க. சுவையான ஆடி வெள்ளி தேங்காய்பால் பாயசம் ரெடி.